Hello students, now we are going to see history lesson 2, emergence of new kingdoms in North India. Emergence means what? Existence. Existence அதாவது தோற்றம் of new kingdoms. புது ராஜ்யங்கள். Kingdomsனா the countries ruled by the king or the queen. புது ராஜ்யங்கள் நார்த் இந்தியாவில் வந்த புது ராஜ்யங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த லெசனில். தட் இஸ் எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் நார்த் இந்தியா. பிஃபோர் கோயிங் இன் டு த லெசன், ஃபர்ஸ்ட் we shall see the introduction. There are stories that speak of the valor and chivalry of Rajputs. More and more stories are there. It speaks only about the braveness and chivalry. Chivalry means a horseman, that is a knights of the Rajputs. அதாவது அவங்களுடைய தைரியத்தை மட்டும் பேசக்கூடிய ஒரு சில கதைகள் நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கதைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ராஜ்புட் ஸ்டேட்ஸ் ஃபார்ம்ட் எ கலெக்டிவ் என்டைட்டி தட் வாஸ் கால் ராஜ்புட்னா. ராஜ்புட்ஸ்லாம் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குனாங்க, அது ராஜ்புட்னா. சித்தூர் வாஸ் அ ப்ராமினன்ட் பிளேஸ் ஆஃப் ராஜ்புட்ஸ். அவங்களுடைய முக்கியமான இடம் எதுனா சித்தூர். Where it is in Rajasthan. Yet the Rajputs ruled over the states of Malwa and Gujarat. That is, the Malwa is in Madhya Pradesh and the state Gujarat. They ruled over the states of these places. In the commemoration of the victory of Rana of Chittur over the Malwa, the Jayastambha was built in சித்தூர். ராஜ்புட்ஸ்னுடைய வெற்றியின் அடையாளமாக ஜெயஸ்தம்பா அப்படிங்கிறத சித்தூரில் நிறுவினாங்க. ஜெயஸ்தம்பா, you can see the slide, the picture. That is a monument which was established by the Rajputs in Chittur as an identity, as a commemoration of their victory. The Pratigaras and the Palas had established their powerful kingdoms in western India and in eastern India respectively. Pratigaras, among the Rajputs, it is a clans. Clans means இது ஒரு ராஜ்புட் குலத்தை சேர்ந்தவங்க. பாலாஸ் இது ஒரு குலத்தை சேர்ந்தவங்க, ராஜ்புட்ஸ்னுடைய குலத்தை சேர்ந்தவங்க. கிளான்ஸ்னால் என்னது? ஒரு குலம். Pratigaras, they established their kingdom in western side of India. Palas, they established their kingdom in eastern side of India. The decline of Pratigara kingdom led to the rise of Palas in Bengal. Pratigara ராஜ்யத்தின் அழிவு பாலாஸ் உடைய உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது இன் பெங்கால். சௌஹான்ஸ் இன் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. அதே சமயத்தில் சௌஹான்ஸ், another Rajput clan, they established their powerful kingdom in the north western side of India. India's Islamic period might have begun in the context of the Arabs' conquest of Sindh. இந்த பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவோட இஸ்லாமிக் பீரியட், முஸ்லீம் பீரியடு ஆரம்பமாச்சு. எப்படின்னா அரேப் உடைய சிந்த் கான்கஸ்ட்லேருந்து, சிந்த் அப்படிங்கிறத கைப்பற்றதில் இருந்து இந்தியாவுடைய இஸ்லாமிக் பீரியட் ஆரம்பமாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ராஜ்புட்ஸினுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருந்துச்சு. Now we shall see about the origin of the Rajputs. அதாவது ராஜ்புட்ஸினுடைய தோற்றம். The word Rajput is derived from the Sanskrit word Rajputra, which means scion of the royal blood. Scion of royal blood means அரச ரத்தத்தின் வாரிசு. The Rajput அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் வேர்ட் ராஜபுத்ரா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தழுவுனது. ராஜபுத்ரா அப்படின்னா என்னதுன்னா அரச ரத்தத்தின் வாரிசு. After the death of Harsha in AD 647, various Rajput clans established kingdoms in different parts of northern and central India.
கிங் ஹர்ஷா உடைய இறப்புக்கு அப்புறம் in 647 AD வேரியஸ் ராஜ்புட் கிளான்ஸ், நிறைய ராஜ்புட் குலத்தை சார்ந்தவங்க இந்தியாவில் முக்கியமாக நார்தன் சென்ட்ரல் இந்தியாவில் பல ராஜ்யங்களை நிறுவினாங்க. Their three principal houses are the Suryavanshi or the rays of sun, Chandravanshi or the rays of moon, Agnikula or the rays of fire god. ராஜ்புட்ஸ்னுடைய பிரின்சிபல் ஹவுசஸ், அதாவது அவங்களுடைய ப்ரைமரி லொக்கேஷன், அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா சூரிய வம்சம், சந்திர வம்சம், அக்னிகுலம். இது மூணுமே வந்து சூரிய இனத்தையும் சந்திர இனத்தையும் நெருப்பு, அதாவது வந்து நெருப்பு இனத்தையும் சேர்ந்தது இந்த மூணு வம்சம். இந்த ஒரு ப்ரைமரி லொக்கேஷனில் இருந்து தான் ராஜ்புட்ஸ் அங்கே வந்தாங்க. ஓகே, now what you have seen in this origin is it is derived from Rajput. The word derived from the word Rajputra, which means son of royal blood, அதாவது அரச ரத்தத்தின் வாரிசு அப்படிங்கிறது தான் இந்த ராஜபுத்திராங்களுடைய அர்த்தம். ஹர்ஷாவோட இறப்புக்கு அப்புறம் ராஜபுட்ஸ் அவங்களுடைய கிங்டம்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க. முக்கியமாக நார்தன் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் அவங்களுடைய எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா சூரிய வம்சம், சந்திர வம்சம், அக்னிகுலம், இந்த மூணு இனத்தை சேர்ந்தவங்களிருந்து, இந்த இனத்திலிருந்து தான் ராஜபுட்ஸ் வந்தாங்க. 36 royal Rajput clans were listed by Oriental scholar James Stoddy in AD 1829. ஜேம்ஸ் ஸ்டாடி அப்படிங்கிற ஒரு கூற்றுப்படி இந்த ராஜ்புட் கிளான்ஸ், அதாவது ராஜ்புட் குலத்தினர்கள் மொத்தம் 36 இருக்கிறாங்க. அதில் முக்கியமான 4 பேரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 4 குலத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Among them 4 claimed a special status. What are they 4 means? First one, the Pradigaras, the Chauhans, the Chalukyas known as the Cholankis, and Paramaras of Powers. These were the 4 who are very important in the Rajput clans. You can see in the map the Solankis, Chalukya, Chauhans and Pradigaras. First we shall see about Pradigaras. The Pradigaras are Gujara Pradigaras, one of the 4 prominent clans of the Rajputs ruled from Gujaratra, that is in Jodhpur. ராஜ்புட்ஸ் குலத்தினுடைய முக்கியமான ரொம்ப ப்ராமினண்ட்டான ஒரு குலம் எதுனா பிரதிகராஸ். அவங்களுடைய எக்ஸ்டென்ஷனை எங்கேருந்து ஆரம்பித்தாங்கன்னா ஜோத்பூரில் இருக்கிற குஜராத்ராலேருந்து அவங்களுடைய எக்ஸ்டென்ஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. யூ கேன் see in the map the extension starts nearly in that place. In the 16th century AD, Harishchandra laid the foundation of the Gujarat dynasty. இந்த குஜரா வம்சத்தினுடைய அடித்தளத்தை ஆரம்பித்தவர் யாருன்னா ஹரிச்சந்திரா அப்படிங்கிறவர். Nagabhatta first was the first and the prominent ruler of Pradigaras. இந்த பிரதிகராஸ் குலத்தை சேர்ந்த ரொம்ப முக்கியமான ரூலர் யார் அப்படின்னா, ரூலர் ரொம்ப முக்கியமான ரூலர் யாருன்னா நாகபட்டா ஃபர்ஸ்ட். யூ கேன் see the picture of Nagabhatta first here. In the 8th century he ruled over Broch and Jodhpur. 8th centuryல Broch, it is in Gujarat. Jodhpur, it is in Rajasthan. These 2 places அவங்க ஆட்சி செஞ்சாங்க. He repulsed the invasion of the Arabs of Sindh from the east. கிழக்கிலிருந்து வந்த சிந்த் வாழ் அரேபியர்களை இவர் விரட்டி அடித்தார். He was succeeded by Vatsaraja, who desired to dominate the whole of North India. இவருக்கு அடுத்து நாகபட்டா ஃபர்ஸ்ட் அடுத்த வாரிசு வத்சராஜா மொத்த நார்த் இந்தியாவையும் இவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு விருப்பப்பட்டார். His attempt to control over Kannauj brought him into conflict with Pala ruler Dharmapala. Kannauj, that is in Uttar Pradesh. Kannauj control கொண்டுட்டு வர முற்படும்போது Vatsaraja, there was a fight between Vatsaraja and
தர்மபாலா. தர்மபாலாங்கிறது யாருன்னா பாலா டைனாசிட்டியை சேர்ந்தவர். பாலா டைனாசிட்டியோடைய முக்கியமான ரூலர் தர்மபாலா. The further class you are going to study about Dharmapala. So in Prathigaras, under Prathigaras, they are the main clans of the Rajputs. Harichandra laid the foundation. Nagabhatta, first ruler, prominent ruler of Prathigaras, ruled over Broch and Jodhpur, and even he repulsed the invasion of Arabs of Sindh from the east. விரட்டி அடித்தார். அரப்ஸ் உள்ள நுழையாத அளவுக்கு விரட்டி அடித்தார். ஆஃப்டர் ஹிம் வட்சராஜா who desired to dominate the whole of North India, மொத்த நார்த் இந்தியாவையும் வட இந்தியாவையும் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்பவே விருப்பப்பட்டார், முயற்சி செஞ்சார். His attempt to control over Kanauj brought him into conflict. கனௌஜை கண்ட்ரோல் கொண்டு வரும்போது தான் பாலா டைனாசிட்டி தர்மபாலாவுக்கும் வட்சராஜாவுக்கும் போர் உண்டாச்சு. வட்சராஜா சக்சஸர்ஸ் நாகபட்டா டூ அண்ட் ராம்பத்ரா டிட் நாட் டூ எனிதிங் இம்ப்ரெசிவ்லி. வட்சராஜானுடைய வாரிசுகளான நாகபட்டா டூ, ராம்பத்ரா, இவங்க 2 பேருமே ஈர்க்கக்கூடிய அளவுக்கு எதுவுமே அவங்க செய்யலை. அவங்களுடைய அப்பா மாதிரி எதுவுமே செய்யலை. மிஹிரா போஜா ஆர் போஜா, தட் இஸ் த சன் ஆஃப் ராமபத்ரா, சக்சீடட் இன் கன்சாலிடேட்டிங் த பவர் ஆஃப் த பிரதிகராஸ். ஆனால் ராமபத்ராவனுடைய வாரிசான மிஹிரா போஜா அப்படிங்கிறவர் என்ன பண்ணான்னா பிரதிகராசனுடைய அத்தனை பலத்தையும் இவர் ஒருங்கிணைச்சார். அவங்க அப்பா மாதிரி இல்லாமல் இவர் பிரதிகராசனுடைய சக்தியையும் பலத்தையும் மேலும் கூட்டினார். As a strong ruler, Boja was able to maintain peace in his kingdom. அதனால் அவருடைய ராஜ்யத்தில் அமைதி நிலவுச்சு. After Boja, the Pratigara Empire continued its full glory for nearly a century. A century means 100 years. இவருடைய காலகட்டங்களில், இவருடைய ஆட்சி காலத்தில், போஜாவனுடைய ஆட்சி காலத்தில் பிரதிகரா ராஜ்யம் 100 வருஷ காலமாக செல்வ செழிப்பாக இருந்தது. Having successfully resisted the Arabs, the Pratigaras turned their attention towards the east and they ruled over the large part of Rajasthan and Malwa. அரப்ஸை கம்ப்ளீட்டாக உள்ளே வர விடாமல் விரட்டி அடித்ததுனால பிரதிகராஸ் அவங்களுடைய மொத்த அட்டென்ஷனையும் ஈஸ்டர்ன் சைடு கொண்டு போய் அங்கே அவங்களுடைய ராஜ்யத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. தே ரூல்ட் ஓவர் த லார்ஜ் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான். மேக்ஸிமம் அவங்க ரூல் பண்ணது ராஜஸ்தானையும் மால்வா, தட் இஸ் இன் குஜராத். நெக்ஸ்ட் we are going to see about Palas, the Pala dynasty. Gopala founded the Pala dynasty. Pala, the வம்சத்தை கண்டுபிடிச்சவர் கோபாலா. During his reign from 750 to 770, Gopala laid the foundations for the future greatness of the dynasty in Bengal. அவருடைய ஆட்சி காலத்தில், அதாவது 750 to 770 ADயில் எதிர்கால மகத்துவத்தை பெங்காலையே அடித்தளமாக்கினார். Dharmapala, his son, made the Pala kingdom a powerful force in northern Indian politics. Like his father, அதாவது கோபாலா உடைய வாரிசு தான் தர்மபாலா. பாலா கிங்டம், பாலா ராஜ்யத்தை ஒரு மிக பெரும் சக்தியாக மாற்றினார். வட இந்திய அரசியல்லையே பாலா ராஜ்யத்தை ஒரு பெரும் சக்தியாக மாற்றினார் தர்மபாலா. He founded Vikramashila monastery which became a great center of Buddhist learning. Dharmapala is a great patron of Buddhism. புத்தவனுடைய பெரிய ஃபாலோயர். அதன் அடையாளமாக என்ன பண்ணினார்னா விக்ரமஷீலா மோனஸ்ட்ரி, அதாவது மடாலயம்னு சொல்லுவாங்க. மோனஸ்ட்ரினா விக்ரமஷீலா மோனஸ்ட்ரியை நிறுவினார்.
Dharmapala was succeeded by his son Devapala. தர்மபாலாவுடைய அடுத்த வாரிசு அவருடைய பையன் பேர் தேவபாலா. He extended Pala control eastern wards into காமரூபா. காமரூபா எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. ஈஸ்டர்ன் சைடில் பாலா கண்ட்ரோலை எக்ஸ்டெண்ட் பண்ணினாடு. தேவபாலா வாஸ் எ கிரேட் பேட்டர்ன் ஆஃப் புத்திசம். அவருடைய ஃபாதர் மாதிரியே தர்மபாலா மாதிரியே தேவபாலாவும் புத்தாவனுடைய கிரேட் ஃபாலோயர். He also constructed many temples along with monasteries in Magadha. Magadha is in the state of Bihar. There he constructed நிறைய கோயில்களும் மடாலயங்களும் இவர் கட்டினார். According to the historian R.C. Majumdar, the reigns of Dharmapala and Devapala constitute the most brilliant chapter in the history of Bengal. R.C. Majumdar அவருடைய வரலாற்று அறிஞர், அவர் ஒரு வரலாற்று அறிஞர். அவருடைய கூற்றின்படி தர்மபாலா தேவபாலா இவர்களுடைய ஆட்சி காலம் பெங்கால் வரலாற்றிலேயே ஒரு மிக ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான அத்தியாயமாக இருந்தது என்று கூறினார். After Devapala, Mahipala ascended the throne in 988 AD. தேவபாலா அடுத்த வாரிசாக மஹிபாலா, அவருடைய சன் மஹிபாலா ஆட்சிக்கு வரார் இந்த இயர் ஆஃப் 988. Next, we are going to see about Mahipala. He was the most powerful ruler of Pala dynasty. இவரும் பாலா வம்சத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தார். He is called the founder of the second Pala dynasty. அடுத்த செகண்ட் பாலா டைனாசிட்டி உடைய ஃபவுண்டர் கண்டுபிடிப்பாளர் இந்த மஹிபாலா. He could not extend his domain beyond Benares because of the impressive campaigns of Chola king from the south, especially ராஜேந்திர சோழா. ராஜேந்திர சோழா, சவுத்திலிருந்து வந்த ராஜேந்திர சோழனுடைய மிகப்பெரிய படையெடுப்புனால மஹிபாலா பெனாரஸை தாண்டி அவருடைய கண்ட்ரோலை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலை, அவருடைய ராஜ்யங்களை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலை ராஜேந்திர சோழாவனுடைய படையெடுப்புனால. டொமைன் அப்படின்னா தட் இஸ் த கண்ட்ரோல். Mahipala constructed and repaired a large number of religious buildings at Benares, Saranath and Nalanda. Students, you can see the places Benares, Saranath and Nalanda. You can see in the map. There he constructed more religious buildings. அவருடைய ஞாபகார்த்தமாக மத சார்புள்ள கட்டடங்களை நிறுவினார். The Pala dynasty declined soon after the death of Mahipala and gave way to the Sena dynasty. மஹிபாலாக்கு அப்புறம் பாலா வம்சமே அதனுடைய அழிவை தேடிருச்சு. அதுக்கப்புறம் சேனா வம்சம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. The next Rajput clan is Chauhans. Chauhans ruled between 956 and 1192 over the eastern parts of the Rajasthan. Students, you can see in the map, Chauhans ruled over the eastern side of the Rajasthan. They established their capital at Sahambari. Their capital is Sahambari. Sahambari is in Rajasthan. This Rajput dynasty was founded by Simharaji. இந்த சௌஹான்ஸ் வம்சத்தை கண்டுபிடிச்சவர் சிம்ஹராஜி. He was popularly known as the founder of the city of Ajmer. City of Ajmer உடைய ஃபவுண்டரும் சொல்லுவாங்க. Ajmer is also in Rajasthan. The last of Chauhan kings, Prithviraj Chauhan, was considered the greatest of Chauhan rulers. The Chauhan ரூலர்ஸ்லேயே ரொம்ப கிரேட்டஸ்டாக பிரேவஸ்டாக ஒரு ப்ராமினண்ட்
கிங் யார் அப்படின்னா பிருத்திவிராஜ் சௌஹான். He defeated Muhammad Ghori in the first battle of Tehran, which was fought in the year of 1191. But he was defeated and killed in the second battle of Tehran in 1192. So, first battle, Tehran first battle, இவர் that is பிருத்திவிராஜ் சௌஹான் முகமது கோரியை தோக்கடித்தார். அதே செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைனில் இவர் தோற்கடிக்கப்பட்டார். யாருனாலனா முகமது கோரினால் இவர் தோற்கடிக்கப்பட்டார். அண்ட் ஆல்சோ பிருத்திவிராஜ் சௌஹான் வாஸ் கில்டு இன் திஸ் பேட்டில். ஸோ சச்சியா சௌஹான் வம்சத்திலே ரொம்ப ஒரு முக்கியமான ராஜா யாருன்னா பிருத்திவிராஜ் சௌஹான். இப்போ அவரை பற்றின ஒரு கதையை நம்ம இப்போ பார்க்கலாமா? பிருத்திவிராஜ் ராசோ. It is a long epic poem composed by சந்த் பார்டே. ஒரு பெருங்காப்பியம் சந்த் பார்டேயால் எழுதப்பட்டது. The daughter of King of Kanauj was to marry. கனௌஜ் அரசனுடைய மகள் திருமணத்திற்கு தயாராகிறாங்க. A Suyamvara was held to enable her to choose her husband. Suyamvara means the bride choosing the bridegroom of her choice. மணப்பெண் தங்களுடைய மணவாளனை அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற திருமணம் பண்ணிக்கிறது. தட் இஸ் சுயமரா. அந்த நிகழ்வு தான் சுயம்வரா. பட் ஷி வாஸ் இன் லவ் வித் பிருத்திவிராஜ் அண்ட் டிசையர் டு மேரி ஹிம். ஆனால் கனௌஜ் அரசருடைய மகள் பிருத்திவிராஜை திருமணம் செய்வதற்கு விருப்பப்படுறாங்க. பிருத்திவிராஜ் வாஸ் த எனிமி ஆஃப் ஹிஸ் ஃபாதர். பிருத்திவிராஜ் கனௌஜ் அரசனுடைய மிகப்பெரிய எதிரி. In order to insult him, the king of Kanauj had denied him an invitation. பிருத்திவிராஜை அவமானப்படுத்தும் நோக்கில் பிருத்திவிராஜுக்கு சுயம்வரத்துக்குண்டான அழைப்புதல் மறுக்கப்படுகிறது. The king had placed a statue of Prithviraj as a doorkeeper at the entrance of his court. அவருடைய அரசவைக்கு முன் வாசலில் பிருத்திவிராஜனுடைய சிலையை ஒரு காவலரை போர் நிறுவப்படுது. To the shock of everyone assembled, the princess rejected the princess present and garlanded the statue of Prithviraj, indicating her choice. அங்கே கூடியுள்ள அனைவருக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறது. அது என்னன்னா, அங்கே இருந்த இளவரசர்கள் அத்தனையுமே நிராகரிக்கப்பட்டு அந்த இளவரசி பிருத்திவிராஜனுடைய சிலைக்கு மாலையிடுறாங்க. டு இண்டிகேட் ஹர் சாய்ஸ், அவங்களுடைய விருப்பத்தை இதன் மூலமாக தெரிவிக்கிறாங்க. பிருத்திவிராஜ் who had been hiding in the vicinity jumped in and rode away with the princess in a horse. அங்கே அருகிலே மறைவாக இருந்த பிருத்திவிராஜ் அவங்கள கூட்டிட்டு குதிரையில் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. லேட்டர் போத் ஆஃப் தம் were married. அதன் பிறகு 2 பேருமே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ இட் இஸ் a short story about Prithviraj Chauhan to show his greatness. Students, here is the evaluation given for you. Go through the lesson in your book and try to answer the questions given here. Thank you.